மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் நிதி அமைச்சருமான தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம். நிதி அமைச்சரினுடைய இந்த அறிவிப்பில் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் இந்த களக்காடு உண்டந்துறை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதியில தான் இந்த மாஞ்சோலை இருக்கிறது. அந்த மாஞ்சோலையில பிபிடிசி தேயிலை நிறுவனத்தினருக்கும் அங்க தொழிலாளர்களுக்கான அந்த குத்தகை காலம் 99 ஆண்டுகள் என்பது பிப்ரவரி மாதம் 2028 அந்த அடிப்படையில அந்த நிறுவனத்துக்கான ஒப்பந்தங்கள் முடிவெட்டதுக்கு முன்னதாகவே 559 தொழிலாளர்களுடைய விருப்பு ஓய்வு திட்டத்தை அறிவித்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த தொழிலாளர்களுக்கான என்னென்ன நன்மைகள் அரசின் சார்பாக மேற்கொள்ளப்படாது அப்படிங்கிறது தான் நிதியமைச்சரும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரும் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்டியலிட்டிருக்காரு. தொழிலாளர்களுடைய வாழ்வாதார வசதிகளுக்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தமிழக முதலமைச்சருடைய கலந்தாலோசித்து மாஞ்சோலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பெறப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வைத்து புதிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படுகிறது. கிராம பகுதியில குடியேற விரும்பக்கூடிய வீடற்ற தொழிலாளர்களுக்கு தற்போதைய அரசு விதிமுறையை தளர்வு செய்து விருப்பத்தின் பேர்ல இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டித் தரப்படும். திருநெல்வேலி மாவட்டத்துல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்படக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய அங்குக்கும் அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கும் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும். தொழிலாளர்களா 55 வயதுக்குட்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த வாழ்வாதார வசதி தேவைப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு மானியத்துடன் சுய தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்துல மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு என்னென்ன அரசின் சார்பில் அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.